மகர ராசி அன்பர்கள். தை மாதம். தை மாதத்தில வேலை அதிகமாகும். நிறைய படிக்கணும். உங்கள் பொறுப்புகள் அதிகமாகும். கமிட்மெண்ட் அதிகமாகும். கடமைகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ரொம்ப சுருக்கமா, ஈஸியா உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த மாசம் உங்களுக்கு பொழுதுபோக்கு, ஓய்வு, கொண்டாட்டங்கள் போன்ற விஷயங்கள் குறைஞ்சிரும். பொறுப்பு, கடமை, வேலை பளு, வேலைகள் அதிகமாகிடும். அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இந்த மாதத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மனசுல வந்து மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு, அவங்கலாம் வந்து ஒரு ட்ரிப்பு போறாங்க, ஜாலியா இருக்காங்க. இதுபோல வீக்கெண்ட்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. நெனச்ச மாதிரி எல்லாத்தையும் அவங்களால செய்ய முடியுது. நேரம் அவங்களுக்கு கையில இருக்கிறது. அப்படின்ட்டுலாம் நீங்க ஆதங்கப்படாம, இது வந்து நம்ம உழைக்க வேண்டிய ஒரு காலம். அப்ப நம்ம இத உழைக்கணும். அப்போ எதிர்காலத்தில ரொம்ப நல்ல பலன நம்ம அடைவோம். அப்படின்ற மாதிரி திட்டமிடுவதற்காகத்தான் இந்த பலன்கள்லாம் பார்க்கறது. எதையும் மாற்றுவதற்காக கிடையாது. நம்மால எதையும் மாத்த முடியாது. ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ்டு. ஆல்ரெடி எல்லாம் வந்து நிர்ணயிக்கப்பட்டது. அதான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள். சொல்லப்பட்டதுன்னு கூட சொல்லல. எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது அல்லவா? அதுக்கு எவ்வளோ ஒப்புதல்லாம் வாங்கணும், எவ்வளோ பேர் அதற்கு எவ்வளோ விஷயங்கள பண்ணணும். எழுதிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படிதான். அந்த சட்டத்தில என்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் தளர்த்திட்டு, எதெல்லாம் எடுத்து எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதற்கு ஒருத்தர் படிக்கிறார்ல, அட்வொகேட்டா வரார்ல. அப்படியாக எழுதப்பட்டது தான். அப்போ அதில கொஞ்சம் முன்ன பின்ன விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிறது. அதனால இந்த மாதம் உழைப்பு, முயற்சி, பொறுப்பு, கடமை அப்படின்றது தான் உங்களுக்கு. ஓய்வு, கேளிக்கை, பொழுதுபோக்கு, உல்லாசம் அப்படின்றதுலாம் ரொம்ப 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 குறைவு தான். இதுதான் இந்த மாதத்தில பலன். அதனால படிக்கிற பிள்ளைகள் வந்து இந்த மாலை நேரத்திலேயும் கூட, பள்ளி, கல்லூரி முடிஞ்சாலும் கூட படிக்கிறத தான் பண்ண வேண்டியது இருக்கும். எதிர் வரக்கூடிய தேர்வுகளுக்கு தயாராக வேண்டியதாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் வந்து உங்க வேலை நேரம் போக வீட்ல இருக்கும்போது கூட உங்களுக்கு மெயில் போடுவாங்க. கால் வரும். அட்டெண்ட் பண்ணி பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். அது போன்ற வேலை உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னா, உங்க வேலையில அடுத்து உயர்வதற்கு எதையாவது கற்றுக்க வேண்டியதாக உங்களுக்கு அமைஞ்சிரும் இந்த மாசம். பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் டென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம, எப்படியாச்சும் அத நம்ம பெரிய அளவுக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? இன்னும் எம்ப்ளாயீஸ் வந்து நெறைய எடுக்கலாமா? மெஷினரீஸ் ஏதாவது வாங்கலாமா? நெறைய புது புது கான்ட்ராக்ட்லாம் எடுக்கலாமா? இன்னும் கொஞ்சம் பணம் முதலீடு பண்ணலாமா? அப்படின்ட்டுலாம் நீங்க அத நோக்கி தான் போயிட்டு இருப்பீங்க. அப்படியாக எல்லா தரப்பினருக்குமே இந்த மாதம் வந்து ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும்னு சொல்லலாம். மிகச்சரியான பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த மாசம் காற்று வீசுகிறது. அப்ப நீங்க தூற்றணும். அப்படிதான் நீங்க செய்யணும். அதாவது இன்னமும் சொல்லப்போனா இந்த மாதத்தில திருமண விஷயங்களும் கூட உங்களுக்கு தோதாக இருக்கிறது. அப்போ கல்யாணத்த பண்ணிப்பார் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அத நீங்க உணர்வீங்க. ஓ! இவ்ளோ இருக்கா ஒரு கல்யாணம்னா, அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுவாங்க, போவோம், பார்ப்போம், மண்டபம் எப்படி இருக்கு? ஃபுட் எப்படி இருந்தது? டெக்கரேஷன்லாம் எப்படி இருந்தது? இந்த டிஜே, மியூசிக் அதெல்லாம் எப்படி இருந்தது? என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்குறாங்க? அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். என்னென்ன மேக்கப், அலங்காரங்கள், யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க? அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணி செஞ்சு முடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும். நீங்க வீட்ல கல்யாண விஷயங்கள ஆரம்பிக்கலாம். அல்லது உடன் பிறந்தவர்கள், ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, உறவினர்கள் இவங்க கல்யாண விஷயங்கள ஆரம்பிப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய முதலாளி, மேனேஜர் இவங்க ஆரம்பிச்சாலும் கூட நீங்க அதெல்லாம் போய் இன்வால்வ் ஆகுற மாரி இருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்து பூர்த்தி பண்ற வரைக்கும். அப்படியே இந்த மாதத்தில கல்யாண விஷயங்களும் உங்களுக்கு தொடர்புல இருக்கிறது. பிள்ளைகளுக்கு திருமண வயது வந்ததுன்னு சொன்னா, இப்ப தாராளமா நீங்க அவங்க ஜாதகத்த கையில எடுக்கலாம். அப்போ உங்க பக்கம் உங்க வேலை ஒரு பக்கம் இருக்கும். அது போக இது வந்து கூடுதல் வேலையா இருக்கும். அப்போ இதுக்காக நீங்க எங்க போய் பதியறது? சங்கத்தில பதிவு பண்ணணும். மேட்ரிமோனியல் சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் அலையன்ஸ் எல்லாம் வரும்போது கம்பேட்டிபிலிட்டி செக் பண்ணணும். அப்படின்றதெல்லாம் பார்ப்பீங்க. அப்போ சுய ஜாதகம் பார்த்தா திருமண சம்பந்தமான விஷயங்களுக்கு உண்டான கோவில், குலங்கள் என்ன? அப்படின்றதெல்லாம் பார்க்கணும்னு பார்ப்பீங்க. அந்த நீங்க ஒரு ஜாதகம் பொருத்தம் வரும்போது, பையன்னா பொண்ணு வீட்ல, பொண்ணுனா பையன் வீட்ல பேசுறது. அது சம்மந்தமா என்னெல்லாம் இருக்கு?
வெளியில கோயில்ல, வீட்ல மீட் பண்ணுறது அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆக மொத்தம் நல்ல விஷயத்திற்காக, சுபகாரியத்திற்காக, படிக்கிறதுக்காக, வேலைக்காக, பிஸ்னஸ்க்காக இந்த மாதம் ஓய்வு ஒழிசல் இல்லாம நீங்க பணியாற்ற போறீங்க. அது கட்டாயம் 100% பலன உங்களுக்கு கொடுக்கும். கவனமா இருக்க வேண்டியது, தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வேலை இருக்கக்கூடியவர்கள் லீவு போட்டுட்டு எங்கேயாவது போணும். அத தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா போறீங்கன்றத நீங்க வந்து யோசிச்சு பண்ணுங்க. அப்புறம் படிக்கிற பிள்ளைகளும் அதே போல தான். படிப்ப தாண்டி சில விஷயங்கள வந்து நீங்க போய் வீக்கெண்டு இந்த திரைப்படங்கள் பார்க்கறது, பொழுதுபோக்கு விளையாட்டு போட்டிகள்லாம் போய் பார்க்கறதுன்ற விஷயங்கள கொஞ்சம் குறைச்சிட்டு, ஓகே அடுத்த மாசம் நான் இத முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வரேன். சூப்பரா நம்ம பண்ணலாம். அப்படின்ற மாரி பிளான் பண்ணிக்கலாம். அதுபோல வேலை இருக்கக்கூடியவர்கள் வேலைய விட்டுட்டு போயிட்டு பொழுதுபோக்குல ஈடுபடணுன்ற ஒரு விஷயத்த மட்டும் தவிர்த்தா போதுமானது. வேலை முடிஞ்ச பிறகு ஓய்வு. அப்படின்ற ஒரு விஷயங்கள நீங்க பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த மாசம் அனுகூலமா இருக்கும். தை மாதம் சாதகமா அமையறதுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தை வெள்ளிக்கிழமைகள். ஒவ்வொரு வெள்ளியும் உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு அம்பாள் வழிபாடு செய்யுங்க. முருகர கூட பாருங்க. பெருமாள போய் பாருங்க. ஈஸ்வரன பாருங்க. ஆனா வெள்ளிக்கிழமை நாள்ல கோயிலுக்கு போயிட்டு வர்றத இந்த மாசத்துல நீங்க பண்ணுங்க. அற்புதமான பலன் வந்து சேரும்.